இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். ஒரு சிறுவன் தினமும் பள்ளிக்கு குதிரை வண்டியில் தான் செல்வான். அந்த குதிரை மீதும் அந்த குதிரை வண்டி ஓட்டுவர் மேலும் அவனுக்கு மிகவும் பிரியம். ஒரு நாள் கிளாஸ் ரூமில் டீச்சர் கேட்குறாங்க, நீங்கள்லாம் பெரியவர்களான உடனே என்னவா வர போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு பதிலை சொல்கிறாங்க. ஒருவன் டாக்டர், ஒருத்தன் இன்ஜினியர், வக்கீல், இப்படி பல தரப்பட்ட பதில்கள் வருது. அந்த சிறுவனுடைய டேர்னும் வருது. அவனையும் ஆசிரியர் கேட்குறாரு. உடனே அந்த சிறுவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? நான் ஒரு குதிரை வண்டி ஓட்டியாக வரணும் அப்படின்னு சொல்கிறான். கிளாஸ் ரூம் முழுசும் என்ன பண்ணுறாங்க? சிரிக்கிறாங்க. ஆசிரியரும் அவனை பார்த்து, குதிரை வண்டி ஓட்டியாக வர்றதெல்லாம் பெரிய லட்சியம் கிடையாதுப்பா, நீ உயர்ந்த லட்சியத்தை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனை உட்கார சொல்லிடுறாங்க. அவன் அந்த சிறுவன் வீட்டுக்கு வர்றான். அவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அம்மாட்ட போய் சொல்கிறான், அம்மா, இப்படி கிளாஸ் ரூமில் ஒவ்வொருத்தரும் என்னவா வர ஆசைப்படுறீங்கன்னு கேட்டாங்க மிஸ்ஸு. நான் சொன்னேன் குதிரை வண்டி ஓட்டியாக வரணும்னு ஆசைப்பட்றேன்னு. அவங்கவுங்களுக்கு விருப்பமானதாக தானம்மா வரணும் அப்படின்னு அம்மாட்ட கேட்குறான். அவங்க அம்மா உடனே பொறுமையாக, நீ குதிரை வண்டி ஓட்டியாக தான் வரணும்னு ஆசைப்பட்றியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அவனு ஆமாம்மா, எனக்கு பிடிச்சமானது தானே நான் வரணும் அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? பூஜை ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே மகாபாரத படம் ஒன்றை எடுத்துகிட்டு வர்றாங்க. அதில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுற படம் தான் அது. நீ குதிரை வண்டிக்காரனாகவே வா, ஆனால் எப்படிப்பட்ட குதிரை வண்டிக்காரனாக வரணும் தெரியுமா? இந்த கிருஷ்ணர் மாதிரி மிக சிறந்த சாரதியாக நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிறுவன் யார் தெரியுமா? இந்தியாவின் தலை சிறந்த சமய தலைவருள் ஒருவரும், வேதாந்த தத்துவங்களையும் பல சிறந்த சொற்பொழிவுகளையும் நிகழ்த்தியவரும், மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்திய சாரதியுமான சுவாமி விவேகானந்தர் தான். நம் குழந்தைகள் நம்மிடம் நான் இப்படி ஆக வேண்டும் என தன் விருப்பத்தை தெரிவிக்கும் போது உடனே அதற்கு முட்டுக்கட்டை போடாதீர்கள். பின்னால் அவர்கள் விருப்பம் மாறக்கூட செய்யலாம். அப்பொழுது தன்னுடைய விருப்பம் சரிதானா, அதை பேரண்ட் கிட்ட சொல்லலாமா என்ற குழப்பம் அவர்களிடம் வந்துவிடும். விவேகானந்தரின் தாயைப் போல நேர்மறை எண்ணத்துடன் அவர்கள் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுங்கள். நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் குழந்தைகள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக வருவார்கள். வாழ்க்கை நிக்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.